வெயிட் 55 கிலோ தான். ஆனா இந்த மாசம் வெயிங் ஸ்கேல்ல நின்னு பார்த்தா 60 கிலோ காமிச்சது. எங்க அம்மா சொன்னாங்க, ஏய் ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகும்போது இந்த பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி என்ன பண்ணாதான் சாப்பிட்டு வரியா நீ அப்படின்னு நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா பதறாதீர்கள், ஒன்லி இந்த பூமியில மட்டும்தான் என்னோட வெயிட் 60 கிலோ. நிலால போய் பார்க்கலாமா, ஜஸ்ட் ஒரு 10 கிலோ தான் காமிக்கும் அப்படின்னு. எங்க அம்மா சொன்னாங்க, சிப்படி என்ன வேணாலும் சொல்லுவேன் நம்பணுமா அப்படின்னு. ஆனா பசங்களா, இந்த வீடியோல நான் உங்களை நம்ப வைக்கிறேன். ஏன் என் வெயிட் நிலாவுக்கு போனா ஜஸ்ட் 10 கிலோவா ஆயிடும் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, வெயிட்டுக்கும் மாஸுக்கும் அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்டிங் கிராவிடேஷனல் கான்செப்ட்ஸ்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மாஸ்னா என்ன? மாஸ்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற அமௌண்ட் ஆஃப் மேட்டர். ஓகே, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எத்தனை ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸால படைக்கப்பட்டிருக்கு அண்ட் இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் வந்து என்ன மாதிரியான டென்சிட்டியில இருக்கு அந்த ஆப்ஜெக்ட்ல அப்படிங்கறது தான் அதோட மாஸை டிசைட் பண்ணும். மாஸ் வந்து அந்த ஆப்ஜெக்டோட இனர்ஷியாவையும் முடிவு பண்ணும் பசங்களா. போன சாப்டர் மோஷன்ல நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம், ஒரு செவரை நான் ட்ரை பண்ணேன்னா அது தள்ளுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த செவருக்கு பயங்கர அதிகமான இனர்ஷியா இருக்கு, பயங்கர அதிகமான மாஸ் இருக்கு. அதனால அது நான் கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ பயங்கரமா எதிர்க்கும் அப்படின்னு பார்த்தோம். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிங்க, என்னோட மாஸ் வந்து எர்த்ல இருந்து மூணுக்கு போனா சேஞ்ச் ஆகுமா? கரெக்டா யோசிச்சிருக்கீங்க. ஆக்சுவலி எர்த்துக்கு போனாலும் சரி மூணுக்கு போனாலும் சரி ஏன் மாஸ் வந்து சேமா தான் இருக்கும். ஏன்னா நான் கொடுக்குற இனர்ஷியா அண்ட் என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் ஆஃப் மேட்டர் எப்பவுமே மாறாது. ஓகே, சோ மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட் no matter which planet you are in, no matter the gravitation, and mass is a measure of the amount of matter in an object and mass is also a measure of the inertia of the object. So mass na என்ன நல்லா புரிஞ்சிச்சா? எங்க அம்மா வந்து வெயிங் ஸ்கேல்ல பார்த்து 60 கிலோ நீ வெயிட் பண்ற அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து என் மாஸ பத்தி பேசல, அவங்க ஆக்சுவலி என் வெயிட்ட பத்தி பேசுறாங்க. சோ வெயிட்னா என்ன பசங்களா? வெயிட்னா வந்து மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதாவது the amount of force that this earth exerts on my mass, அததான் வெயிட்னு சொல்லுவோம். சோ வெயிட்ங்கிறது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபோர்ஸோட ஒரு மெஷர்மெண்ட். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் மாஸ் இருக்கு, அந்த மாஸ் நம்ம வந்து கிராம்ஸ் ஆர் கிலோகிராம்ஸ்ல மெஷர் பண்ணலாம். இந்த ஆப்ஜெக்ட் மேல அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற இடம் வந்து எவ்வளவு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது, அந்த ஃபோர்ஸோட மெஷர் தான் ஆக்சுவலி வெயிட்னு நம்ம சொல்லணும் சயின்ஸ்ல. சோ வெயிட் ஆக்சுவலி கிலோகிராம்ல மெஷர் பண்றது தப்பு. வெயிட் ஆக்சுவலி நம்ம நியூட்டன்ல தான் மெஷர் பண்ணணும். ஏன்னா வெயிட்ங்கிறது மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்படி பார்த்தோம்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதாவது ஸ்மால் ஜி அப்படிங்கிறது நம்ம பூமியில எப்பவுமே 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆர் கிட்டத்தட்ட 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். சோ எர்த்ல என்னோட வெயிட் வந்து 60 நியூட்டன் ஆர் வெயிங் ஸ்கேல் காமிக்கிற மாதிரி 60 கிலோ அப்படின்னா என்னோட மாஸ் ஆக்சுவலி என்னது எர்த்ல 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு எடுத்துக்கோங்க. கால்குலேட் பண்ணி பாருங்க என் மாஸ் என்ன அப்படின்னு. என் மாஸ் வந்து கண்டிப்பா 60 நியூட்டன் டிவைடட் பை 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரா தான் இருக்கும். தட் இஸ் வெயிட் டிவைடட் பை ஜி, ஸ்மால் ஜி. ஓகே, சோ என் மாஸ் எவ்வளோ? சோ என்னோட மாஸ் வந்து 60 டிவைடட் பை 10, தட் இஸ் 6 கிலோஸ் தான். ஓகே, அதே மாஸ் தான் எனக்கு இருக்கும் நான் எர்த்ல இருந்தேனாலும் மூன்ல இருந்தேனாலும் இல்ல சூரியன்ல இருந்தேனாலும். ஓகே, சோ இதே 6 கிலோ மாஸை எடுத்துட்டு நான் வந்து ஒரு பயணம் போறேன் எங்க, நிலாக்கு. இப்ப நிலால என்னோட வெயிட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாக்கணும். ஓகே, சோ நிலால என்னோட வெயிட்டுக்கு வந்து சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் என்னோட மாஸ், தட் இஸ் 6 kilos multiplied by acceleration due to gravity. ஆனா acceleration due to gravity on the moon. ஓகே, முன்னாடி நம்ம வந்து 10 மீட்டர் per second square or 9.8 மீட்டர் per second square யூஸ் பண்ணியிருந்தோம்ல, அது வந்து acceleration due to gravity on நம்மளோட பூமி எர்த். அது வந்து எப்படி கால்குலேட் பண்ணிருக்கோம், 9.8 இல்ல 10 அப்படின்னு வேல்யூ. அது வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிருக்கோம். என்ன ஃபார்முலா? G is equal to capital G capital M by R square அப்படின்னு. எர்த்தோட மாஸ், எர்த்தோட ரேடியஸ் அண்ட் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி நம்ம எர்த்ல வந்து ஒரு ஸ்மால் ஜி கால்குலேட் பண்ணிருக்கோம். இதே மாதிரி நம்ம மூணுக்கும் ஒரு ஸ்மால் ஜி கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். மூணோட ஸ்மால் ஜி, தட் இஸ் கிராவிடேஷன் ஆக்சிலரேஷன் மூணுல என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா
நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த மூணோட மாஸ், மூணோட ரேடியஸ் வேல்யூஸ் போட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா 1.6 மீட்டர் per second square தான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் த மூன் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்மளுக்கு தெரியும் என்னோட மாஸ் என்னன்னு தெரியும். என் மாஸ் எப்பவுமே எல்லா இடத்துலயும் என்னது just 6 kilos தான். ஓகே, சோ 6 kilos னு தெரியுது, 1.6 மீட்டர் per second square னு தெரியுது. சோ நீங்க இப்ப ஃபோர்ஸோட ஃபார்முலா யூஸ் பண்ணி, that is mass into acceleration due to gravity அப்படிங்கற ஃபார்முலா யூஸ் பண்ணி என்னோட வெயிட், அதாவது மூன் வந்து என்னோட மாஸ் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது அப்படின்னு நியூட்டன்ல வெயிட் கண்டுபிடிக்க முடியுமா? இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ ஆக்சுவலி என்னோட வெயிட் ஆன் த மூன் என்னவா இருக்கும்? 6 kilo, that is my mass multiplied by 1.6 meter per second square, that is the acceleration due to gravity on the moon. அதான் என்னோட weight மூன்ல. so என்ன வேல்யூ வருது? 9.6 ஆடா மாடா குதிரையா 9.6 newtons. okay, so 9.6 newtons நம்ம இன்னொரு வழியில எப்படி எழுதலாம்? 9.6 kg meter per second square னு எழுதலாம். இதான் கரெக்டான யூனிட்ஸ் பிசிக்ஸ்ல. வெயிட் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மெஷர் பண்ணோம்னா ஆக்சுவலி வெயிட்டுக்கு என்ன யூனிட்ஸ் இருக்கும்? ஃபோர்ஸோட யூனிட்ஸ் தான் இருக்கும். அதாவது மூன் வந்து என் மேல, என் மாஸ் மேல என்ன ஃபோர்ஸ் போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 9.6 நியூட்டன்ஸ் ஃபோர்ஸ் போடுறது. ஓகே, ஆக்சுவலி வெயிங் ஸ்கேல்ல நம்ம சிம்பிளா நம்ம வெயிட்ட பத்தி பேசும்போது கிலோல தான் சொல்றோம். ஈவன் தோ வெயிட்டோட கரெக்ட் யூனிட்ஸ் வந்து கேஜி மீட்டர் per second ஸ்கொயரா இருந்தாலும் நம்ம வெறும் கிலோன்னு சொல்லிடுறோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம வெயிட்ட பத்தி பேசும்போது எப்பவுமே பூமியில தானே பேசுறோம். சோ நம்மளுக்கு தெரியும் எப்பவுமே வெயிட் டிவைடட் பை 10 தான் மாஸ் அப்படின்னு. சோ நம்ம பிளானட் குள்ள தானே எல்லாருமே இருக்காங்க. சோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம கம்பேர் பண்ணலாம் வெயிட்ஸ் அப்படின்னு, மாஸ் கம்பேர் பண்றதுக்கு பதிலா. ஏன்னா வெயிங் ஸ்கேலால மாஸை மெஷர் பண்ண முடியாது டைரக்டா. வெயிங் ஸ்கேலால வெயிட்டை தான் மெஷர் பண்ண முடியும் நம்ம பூமியில. அதனால நம்ம சிம்பிளா கிலோன்னு சொல்லிடுறோம். ஆனா சயின்டிபிக் யூனிட் என்னது வெயிட்டுக்கு? இன்னொரு தடவை கிலோகிராம் மீட்டர் per second square ஆர் நியூட்டன். ஓகே, மறந்துடாதீங்க. சோ காமன் லைஃப்ல நம்ம பேசுற நிறைய விஷயம் சயின்டிபிகலி இன்அக்யூரேட். ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட்டோட யூனிட்ஸ், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் சயின்டிஸ்டா. ஓகே, நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதனால ஸ்கூல் படிப்புல வெயிட்டுக்கு நியூட்டன் நீங்க எழுதுவீங்க, வீட்டுல உங்க அம்மா கிட்ட பேசும்போது வெயிட்ட பத்தி கிலோகிராம்ல தான் பேசுவீங்க. ஆனா உங்களுக்கு தெரியணும் கிலோகிராம் வந்து ஆக்சுவலி ஜஸ்ட் மாஸோட யூனிட்ஸ் தான், வெயிட்டோட ரியல் யூனிட்ஸ் கிடையாது அப்படின்னு. இதுதான் வந்து ஒரு நிஜமான எஜுகேட்டட் பர்சனோட மார்க் பசங்களா. அண்ட் நம்ம எல்லாரும் இப்ப சேர்ந்து எஜுகேட்டட் ஆகிறோம். ஓகே, ஆல்ரைட். சோ உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன், இல்லனா நம்ம வாட்ஸ்அப் ஃப்ரீ குரூப்ஸ்ல பாக்குறேன், இல்ல சுவி லைவ் ஃபன் சயின்ஸ் கிளாஸஸ்ல பாக்குறேன். எனிவே இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இருக்கு சயின்ஸ்ல. see you soon. bye bye.